ஹாரிங்டன் ஃபுட்பால் அகாடமியினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கிற அருமை சகோதரர்கள் யுவராஜ் அவர்களே, மணிவண்ணன் அவர்களே, தாமஸ் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கிற தலைவாசல் விஜய் அவர்களே, டெக்கான் ரகு அவர்களே, மாறன் அவர்களே, இந்த விளையாட்டு மைதானத்தில் பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்துவதற்கும் குறிப்பாக கால்பந்தாட்ட போட்டியை சிறப்பாக நடத்துவதற்கும் காரணமாக இருந்திருக்கிற நம்முடைய அன்புக்குரிய ஹாரிங்டன் ஃபுட்பால் அகாடமியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று மாலை கூட மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு பாராட்டு விழா சென்னையிலே நடைபெற்றது. அதே போன்று திரு மரிய வில்சன் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது. அதிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நான் பேசுகிற போது பல்வேறு நிகழ்வுகளில் இந்த விளையாட்டுகளில் எனக்கு இருந்த ஆர்வத்தை வெளிப்படுத்தி கொண்டு வந்தேன். அதிலே ஒன்றுதான் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் நான் இப்ப கை கொடுத்த போது என்ன வகுப்பு என்று கேட்டபோது 6ஆம் வகுப்பு படிக்கிற போது முதல் நான் ஆட தொடங்கிய விளையாட்டு இந்த ஃபுட்பால் தான். அப்போது அம்பத்தூர் நகரத்தில் வரதராஜபுரம் பகுதியில் இந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் எல்லாம் ஃபுட்பால் விளையாடுவார்கள், வேறு பகுதியில் இருக்கின்ற கிரிக்கெட் விளையாடுவார்கள். இந்த பகுதியில் இருக்கிற என்னுடைய மூத்த அண்ணன் மறைந்த ஆரோக்கியராஜன் அவர்களும், ஸ்கை சேகர் அவர்களும், அண்ணன் அவர்களும், கண்ணபுராணன் அவர்களும், கிருபாரன் அவர்களும் ஒரு டீம் வைத்து அங்கே விளையாடி கொண்டிருக்கிறது. ஃபுட்பால் அந்த கோல் கீப்பர் வரவில்லை. அப்ப நான் கை தூக்கி நான் நிக்கிறேன் என்று சொன்னாதான் சின்ன பையன் இருப்பதிலே அப்போ நின்றேன். ஒரு நாள் ஆட்டத்தில் பிரச்சனை இல்லை. 2வது நாள் ஆட்டத்தில் படங்களிலே பார்த்த நினைவு, அந்த மார்பிலே பந்தை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஓங்கி வந்த அந்த பந்தை என் நெஞ்சிலே தாங்கினேன். அதற்கு பிற்பாடு என்ன நடந்திருக்கும் என்பது அப்படியே மாடை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்து விட்டேன். அடுத்த 2 நாட்களிலே வந்து அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிற நிலைமைதான். அதற்கு பின்னால் இந்த நெல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் ஜான் அண்ணாச்சி அவரோடு இணைந்து பல்வேறு போட்டிகளிலே அவரோடு நான் ஒரு ஸ்பான்சராக இருந்து நான் பங்கு பெறுகிற போது திரு CR விஸ்வநாதன் அவருடைய நட்பு கிடைத்தது. அப்போது ரொம்ப அருமையாக ஃபுட்பால் சங்கத்தை வளர்த்தவர் கோவிந்தராஜ் சார் அவர்கள். ஆனால் ஒரு கொஞ்ச நாள் ரொம்ப நாள் இருந்து விட்டாலே இந்த ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன்ல ஒரு மாறுபாடு தேவைப்படும், வேற யாராவது வந்து நல்லா இருக்குமா என்று CR விஸ்வநாதன் அவர்கள் வர வேண்டும் என்று விரும்பி சென்னை தாசபிரகாஷ் ஹோட்டலிலே இந்த ஃபுட்பால் அசோசியேஷன் கூட்டம் நடந்தது. அதிலேயும் என்னை அழைத்து திரு CR விஸ்வநாதன் அவர்களுக்கு ஆதரவாக நான் களத்தில் இறங்கினேன். பின்னாளில் அவர் செக்ரட்டரியான மிகப்பெரிய போட்டிகள் நடத்தினார்கள். நான் வந்தபோதே அருமை சார் ரகு அவர்களிடம் நான் நினைவுபடுத்த கேட்டேன். புரட்சித் தலைவர் MGR நம்முடைய நேரு ஸ்டேடியத்துக்கு வந்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். எந்த நிகழ்ச்சி எனக்கு சந்தோஷ் டிராஃபி என்று அவர் சொன்னார்கள். அப்படி பல நினைவுகள் இந்த ஃபுட்பாலை பற்றி வருகிற போது தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தினுடைய பைனான்ஸ் கமிட்டி சேர்மனாக நான் 3 ஆண்டு இருந்தேன். மதிப்புக்குரிய திரு N சீனிவாசன் சார் அவர்கள் அந்த பொறுப்பை எனக்கு வழங்கினார்கள். அப்போது நான் கூட்டங்கள் என்ன சொல்லுவேன் என்றால், இந்த கிரிக்கெட்டுக்காக வருகிற பணமும் செலவழிக்கிற பணத்தில் ஒரு 10% எடுத்து ஃபுட்பாலுக்கு மற்ற கேம்ஸுக்கெல்லாம் கொடுத்தால் தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு அருமையான பிளேயர்ஸ் எல்லாம் உருவாவார்கள் என்று நான் அவர்கிட்ட சொன்னேன். அதுதான் என்னுடைய விருப்பமாகவும் அவள் முன் வைக்கிற வேண்டுகோளாகவும் அன்றைக்கு இருந்தது. இப்போது விளையாட்டுத்துறைக்கென்று விளையாட்டில் சிறந்து விளங்குகிற ஒரு நல்ல வீரரை இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அவர் பாஸ்கெட் பால் பிளேயர், நேஷனல் பிளேயர், இன்றைக்கு பாஸ்கெட் பால் ஃபெடரேஷனுடைய பிரசிடென்டாக இருக்கிறார். விளையாட்டை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார். அதே போன்ற திரு மரிய வில்சன், மாண்புமிகு மரிய வில்சன் நீதித்துறை அமைச்சரும். ஆக எல்லா அமைச்சர்களும் ஒன்று சேர்ந்து, குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சார் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த விளையாட்டை தமிழ்நாடு முழுவதும் எப்படி ஊக்குவிப்பது என்று விவாதித்துக் கொண்டு பல திட்டங்களை எல்லாம் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஃபுட்பால் நிச்சயமாக உண்டு. ஃபுட்பாலுக்கு என்று தனி இடத்தை இந்த அரசாங்கம் தரப்போகிறது. அப்படி பேசிக் கொண்டிருக்கிற போது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவரை சந்திப்பதற்காக செஸ் விளையாட்டு வீரர் விஞ்ஞானந்தா வந்தார். அவரோடு சந்திக்கிற போது நேற்று அண்ணன் ஆதவ் அர்ஜுனா சொன்னா தயாராக முதலமைச்சர் அவர்களை வீட்டில இருந்து ஒரு செஸ் போர்டை கொண்டு வந்து வைத்துவிட்டு விளையாடலாமா என்று அவரை பார்த்து கேட்டு 2 பேரும் விளையாட நிகழ்வுகளை சொன்னார்கள். ஆக விளையாட்டிலே ஆர்வம் இருக்கிற எல்லா விளையாட்டுகளும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு முதலமைச்சர், அவரை சூழ்ந்திருக்கிற அமைச்சர் பெருமக்கள் விளையாட்டுத்துறையில் அக்கறை செலுத்துகிற ஒரு அமைச்சர்கள் என்று இருக்கிற போது
இந்த விளையாட்டுத்துறை கம்பீரமாக நிச்சயமாக தமிழ்நாட்டிலே ஒளிரும். அதைத்தான் நான் சொன்னேன், தி மெக்கா ஆஃப் ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு மாநிலம்தான் என்று இந்தியாவிலே பெயர் வாங்கக்கூடிய நிலைமை நிச்சயமாக இந்த சர்க்காரால் உருவாகும். மாண்புமிகு தளபதி முதலமைச்சர் அவர்கள் அதை நிச்சயமாக செய்து காட்டுவார் நம்பிக்கை நான் வெளியிட்டேன். அதைத்தான் இப்போது சொல்கிறேன். எனக்கு இந்த சின்ன குழந்தைகளெல்லாம் நீங்க தயார்படுத்தி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால், நான் ரகு சார்கிட்ட பேசுகிற போது சொன்னேன், இந்த நேரு ஸ்டேடியம் ரொம்ப சாதாரணமாக இருந்த போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ஏழை எளிய மக்கள் வருவார்கள். போர்ட்டர், அதாவது ஃபுட்பால் பார்ப்பதற்கு சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து எக்மோஸ் இருக்கிற மொத்த போர்ட்டர்ஸ் வந்து கீழே உட்கார்ந்து கொண்டு பார்ப்பார்கள். கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் நாங்களெல்லாம் போய் உட்கார்ந்து பார்ப்போம். ஆனால் பின்னாடி ஸ்டேடியம் கட்டிய பிறகு பார்த்தா டென்னிஸாக இருந்தாலும் சரி, ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி, அந்த கூட்டமே எங்கே போயிட்டு எனக்கு தெரியவில்லை. பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டி விட்டோம். ஆனால் வருகிற பார்வையாளர்கள் ஏன் குறைவு? ஒருவேளை இந்த டெலிவிஷன்லாம் வந்த பிறகு அதிலே பார்த்து கொள்ளலாம் என்ற ஆர்வமா, அல்லது நேரிலே பார்ப்பதற்கு என்ன தடை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. இன்னும் அதிகமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய சலுகைகள்லாம் வழங்கப்பட வேண்டும். நீங்க வந்து நம்முடைய அகாடமி, ஹாரிங்டன் ஃபுட்பால் அகாடமி சார்பாக நீங்கள் வந்து இந்த பகுதியிலே செய்து வருகிற நல்ல பணிகளை நான் அறிவேன். ரொம்ப கஷ்டம், நிறைய பொருளாதார நெருக்கடி எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதையெல்லாம் தாண்டி தொடர்ந்து செய்து இப்போது உலகக்கோப்பை துவங்குவதற்கு முன்பாக 6 மணிக்கு முன்பாகவே துவங்க வேண்டும். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிறைய செய்திருக்கிறார் என்று சொன்னார்கள். இப்போது இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் செய்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார். இந்த மைதானத்தை இன்னும் எப்படி சிறப்பாக கொண்டு செல்வது என்பதை பற்றியும், அதிகமான பிள்ளைகளை இந்த ஃபுட்பால் கேம் கால்பந்தாட்டத்தில் எப்படி ஈடுபடுத்தும் என்பதை பற்றியும் உங்களிடம் இருக்கிற திட்டங்களை எல்லாம் நீங்கள் சொல்வீர்களே ஆனால், மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு நான் கொண்டு செல்வேன். இந்த நிர்வாகிகளுக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யப்படுகிற எதுவும் வெற்றியை தான் தரும். அந்த வகையில் நம்முடைய சகோதரர் யுவராஜ் அவர்களும் மற்றவர்களும் செய்கிற இந்த பணிகள் என்றென்றும் வெற்றி ஈட்ட வேண்டும். நல்ல விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும். ஆற்றல் மிக்கவர்களை சிபாரிசு இல்லாமல் யாரையும் போய் சந்தித்துதான் இடம்பெற வேண்டும் என்று இல்லாமல், சிறந்த கால்கள், பந்தை உதைக்கக்கூடிய கால்கள், கோல் போடக்கூடிய கால்கள் என்று இவர்களெல்லாம் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா ஒரு காலத்திலே ஒரு சீட்டு எங்கேருந்து வந்தால் தேர்வு நடந்து கொண்டே இருக்கும். ஒரு சீட்டு வரும், அதை பார்ப்பார்கள், அதை அடித்து விட்டு வேறு பேரை எழுதிய காலங்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். சிபாரிசு இல்லாமல் உரியவர்களை, திறமையானவர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு அகாடமியாக ஒரு மாநில அரசாக இருந்தால் சிறந்த விளையாட்டுகளை நாம் உருவாக்க முடியும். உலக அரங்கிலே நாம் தலைநிமிர்ந்து இருக்க முடியும். அந்த பணியை துவக்க அளவில் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய நண்பர்களை நான் மனதார பாராட்டி நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தான் இந்த முன்னாள் இந்த எம்எல்ஏவையும் இப்போ இருக்க எம்எல்ஏ அழைத்த நோக்கமே, நம்முடைய சகோதரர் யுவராஜ் அழைத்த நோக்கம் என்ன என்றால், முன்னாள் எம்எல்ஏ வந்தால் இப்ப இருக்க எம்எல்ஏ வந்தால் கலந்து பேசி இதை எப்படி செயல்படுத்தலாம், எப்படி சீர்படுத்தலாம் என்பதை பற்றி விவாதிப்பதற்கு அழைத்து வர சொல்லியிருக்கிறார். வருவார்கள். அவரிடம் இந்த கோரிக்கை நான் உங்களுக்கு சார்பாக வைக்கிறேன். நீங்கள் இப்போ சொல்லுகிற அந்த குறைபாட்டை மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு இந்த மாலையே கொண்டு செல்வேன். ஒருவேளை அவர் விரும்பினால், நீங்கள் உங்களுக்கு நேரம் ஒதுக்கினால் அவரை சந்திக்க வைக்கிறேன். இந்த லீக் மேட்சஸை பற்றி மற்ற குறைபாடு நேரடியாகவே ஒருவேளை உங்களுடைய கால்பந்தாட்ட சங்கங்களினுடைய நிர்வாகிகள் வந்து பார்ப்பதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மின்வெட்டை பற்றி நம்முடைய மின்துறை அமைச்சர் நேற்று கூட சதி நடக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். காரணங்களை சொல்லியிருக்கிறார். என்னுடைய தொகுதியில் அப்படிப்பட்ட பிரச்சனை வந்தபோது உடனடியாக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு 1 மணி நேரத்திற்குள்ளாக சீர் செய்யப்பட்டிருக்கிறது. நான் அமைச்சர் சொன்ன அந்த கருத்துக்களை ஒட்டித்தான் நானும் சொல்கிறேன். மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிற போது எப்படி இப்படிப்பட்ட மின்வெட்டு ஏற்பட முடியும் என்று நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதிலில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மாண்புமிகு அமைச்சர் சொன்ன பதிலுக்கு பிறகு நான் எந்த பதிலும் சொல்ல தேவையில்லை. நீங்க என்ன சரியா பார்க்கல. அதாவது ஒரே நாளிலே இந்த தடுப்பு சுவர் இருக்கிற காரணத்தினாலே விழுந்து மண்டை உடைகிறது, ரத்த காயம் ஏற்படுவது என்று சொன்னார்கள். ஒரே நாளிலே அடுத்த நாள் மாலைக்குள்ளாகவே அதை இடத்தை சரி செய்திருக்கிறோம். இப்போது இன்னும் 1 வார காலத்திற்குள்ளாக அந்த இடத்தை சமம் செய்வதற்கான உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டெண்டர் முடிந்து விட்டது. அந்த வேலை தொடங்க இருக்கிறது. எல்லா இந்த நான் பார்வையிட்ட அந்த 3 மைதானங்களிலும் எல்லா விளக்குகளும் எரிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். குடி தண்ணீர் கேட்டார்கள். அதுக்கு ஏற்பாடும் கோபாலபுரம் மைதானத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை RO வாட்டர் பிளான்டாக மாற்றுவதற்காக ஒரு தனியார் நிறுவனம் முன் வந்து அந்த வேலையை நடந்து கொண்டிருக்கிறது. நடவடிக்கை தொடங்கி இருக்குது என்று சொல்லியிருக்கு. நடவடிக்கை தொடங்கி இருக்குது. அவர்களுக்கு உரிய முறையில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. அரசியல், வெளியிலே நடக்கிற அரசியல் பற்றி நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. சட்டமன்ற பேரவைக்குள் நான் எடுக்கிற முடிவு என்பது அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிற கடிதங்களின் அடிப்படையில் எடுத்திருக்கிற முடிவு. அதற்கு வெளியிலே எடுக்கப்படுகிற அரசியல் முடிவுகளுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அமைச்சர் பெருமக்கள் அதை பற்றி கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உரிய நடவடிக்கை எடுப்பார். முதலமைச்சர் பிரச்சனைகளை அணுகி கொண்டிருக்கிறார்.
வந்து ஒரு மாதம் தான் ஆகிறது. அதற்குள்ளாகவே பல சிறிய திட்டங்களை முனைப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிற அரசாகவும் இந்த அரசு இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சர் அவர்கள் எதையும் உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். கோரிக்கைகளை பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார். லஞ்ச லாவண்யமற்ற ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட், வெளிரங்கமான ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதை நோக்கி பீடு நடை போட்டு பெருமிதத்தோடு இந்த சர்க்கார் நடந்து கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன்.